நம்ம மெரினா நம்ம பெருமை விழிப்புணர்வு இயக்கத்தினை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல் துறை மற்றும் சென்னை மாநகராட்சி சார்பில் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கடற்கரை பகுதியை தூய்மை செய்யும் நவீன வாகனங்களையும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைப்பில் இருக்கிறார் நமது செய்தியாளர் கீதன். வணக்கம் கீதன், இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை மற்றும் சென்னை மாநகராட்சி இணைந்து சென்னை மெரினா கடற்கரையில் நம்ம மெரினா நம்ம பெருமை என்கின்ற விழிப்புணர்வு இயக்கத்தினை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சரும் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி சட்டமன்ற உறுப்பினருமான உதயநிதி ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கின்றார். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை இந்த கடற்கரை மணற்பரப்புகள் மற்றும் கடற்கரை பகுதிகளை தூய்மை செய்வதற்கான அதிநவீன வாகனங்களும் அதனை வாங்கப்பட்டிருக்கின்றது. அதனை கொடியசைத்து உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைக்க இருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து 411 நபர்களுக்கு குறிப்பாக கருணை அடிப்படையில் நகராட்சி நிர்வாகத்தில் வேலைவாய்ப்பை வழங்குவதற்கான அந்த பணி நியமன ஆணைகளையும் வழங்க இருக்கின்றார். இதில் ஒவ்வொரு வாகனமும் 16 லட்சம் ரூபாய் மதிப்புள்ளது. குறிப்பாக விரைந்து பணியாளர்கள் கடற்கரை பகுதிகளுக்கு அந்த மோட்டார் வாகனங்களில் சென்று தூய்மை பணியினை மேற்கொள்ளும் வகையிலான அதிநவீன வாகனங்கள் வாங்கப்பட்டிருக்கின்றன. அவற்றை தற்போது உதயநிதி ஸ்டாலின் கொடியசைத்து பயன்பாட்டிற்கு துவக்கி வைக்க இருக்கின்றார். இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே நேரு, சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா, சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் பங்கெடுத்துள்ளனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கீதன்.